இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், உங்க மனைவி ஒரு டாக்டர், அதனால கோயில் நகை அடகு வச்சு அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க போறீங்களா? ஆறு சொன்னது அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, கட்ட போற ஆஸ்பத்திரி இருக்க அது கோயிலோட சொத்து. கோயிலு நம்ம ஊர் மக்களுக்காக ஏற்படுத்துற ஆஸ்பத்திரி. அது ஏதாச்சும் ஒரு ஆத்திர அவசரத்துக்குன்னா இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு பெரிய டவுனுக்கு தானே கிளம்பி போக வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லையே. அதனால ஊர் மக்கள் ஜாதிபத பேதம் இல்லாம எல்லாரும் வந்து பயனடைறதுக்காக கட்டப்படுற ஒரு ஆஸ்பத்திரி. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே இலவச சேவையா நடக்குமா சார்? இல்லங்க, வர நோயாளியோட வருமானத்தை பொறுத்து சின்ன ஃபீஸ் வாங்குவோம். ஏழை ஜனங்களுக்கு இலவசமா எல்லாமே தருவோம். இதே ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்கு வர பணக்காரங்க கிட்ட மத்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ வாங்குவோம். அதுல வர வருமானத்தை வச்சு கடனை அடைச்சு நகையை மீட்டுவோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஆஸ்பத்திரியோடைய நிர்வாகத்தை கோயில் தான் பாத்துக்கிட போகுது. அதனால நாளைக்கு நான் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், தலைமை மாறலாம், இல்ல குழு உறுப்பினர்கள் மாறலாம், எலெக்ஷன் வரலாம். இன்னைக்கு என் மனைவி தர்மகர்த்தாவா இருக்காவ, அவங்க மாறலாம். 6 மாறனால இந்த கோயில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரி நடக்க. சூப்பர் சார். பாருங்க, இப்பதான் நாங்க ஒரு சின்ன புள்ளி வச்சு ஒரு திட்டத்தையே போட்டிருக்கேன். இதுல பெருமைப்படுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே சொல்லட்டும்னா இந்த திட்டத்துக்கு முழு மனசோட சம்மதம் சொல்லியிருக்க கோயில் நிர்வாகத்தை தான் நீங்க பாராட்டணும். அதே மாதிரி இந்த திட்டத்தை நாங்க போறதுக்கு காரணமே என் அப்பன் செந்தூர் முருகன் தான். அவனுடைய அருளால தான் இப்படி ஒரு ஏற்பாடையே நாங்க செய்தோம். நீங்க எல்லாரும் நன்றியை சொல்லணும்னா அந்த முருகனை கும்பிட்டு தான் நீங்க நன்றியை சொல்லிக்கிடணும். மற்றபடி இப்பதான் இந்த விஷயத்தை நாங்க ஆரம்பிக்க. இதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கோயில் நிர்வாகம் அவங்களே உங்களை கமிட்டியில கூப்பிட்டு மற்ற தகவல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் போயிட்டு வாங்க. சார் 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 ஆமா ஆமா நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்னல திட்டம் போட்டதுக்கே இம்பிட்டு கேள்வி கேக்குதாவ? கட்டடம் எழுப்பி ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்னென்ன கேள்வி கேட்பானோன்னு தெரியலையே. ஆனாலும் நல்லா பேசுனடா. எல்லாம் நீ கொடுக்குற தைரியம் தான்.